பைபிளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்திலே சொல்லப்பட்ட ஒரு செய்தியை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், பிறந்தார் என்பது உலகத்திலே யாருமே மறுக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அவர் எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதைத்தான் இப்பொழுது இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அறிகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சமயத்திலே தேவதூதர்கள் தோன்றி சொன்ன ஒரு வார்த்தை, இன்று உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அங்கே சொல்கிறதை வாசிக்கிறோம். அதே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது ஒரு துக்கத்தினுடைய செய்தி அல்ல, அது ஒரு துர்ச்செய்தி அல்ல, அது நல்ல செய்தி என்ற வேதத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே அநேக பிள்ளைகள் பிறக்கிற வேளையில் அவருடைய பெற்றோர் இறந்து போய்விட்டால் அந்த பிள்ளையை சொல்லுவார்கள், இது என்ன நேரத்தில் பிறந்ததோ அவருடைய தாயை முழுங்கி விட்டது அல்லது அவருடைய தகப்பனை சாகடித்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள். பைபிளிலும் கூட அது எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளிலே ராகேல் என்கிறதான ஒரு பெண் தன்னுடைய மகனை பெற்றெடுக்கிற வேளையிலே, பென்யமீன் என்கிற தன்னுடைய மகனை பெற்றெடுக்கிற வேளையிலே அந்த பிரசவ வேதனையினாலே அந்த தாய் மரித்து போனதாக பைபிளில் எழுதியிருக்கிறது. இன்னுமாக வேத புஸ்தகத்திலே இக்கபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் பிறந்தார். அந்த பையன் பிறக்கிற சமயத்தில் அந்த பையனுடைய தாத்தா வயதானவர், அவர் பின்னாலே விழுந்து அவருடைய பிடரி முறிந்து அவர் செத்து போய்விட்டார். அவருடைய அப்பா பினகாஸ் என்று சொல்லக்கூடியவர், அவர் யுத்தத்திலே அவரும் அந்த மாதிரியாக செத்து போய்விட்டார். அவருடைய தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வேளையிலே, தேவனுடைய மகிமை எங்களை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லி அந்த பையனுக்கு இக்கபோத் என்று பெயரிட்டதாக பைபிள் எழுதியிருக்கிறது. எனவே இன்றைக்கு உலகத்திலே அநேக பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த குடும்பத்திற்கு அல்லது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையும் ஒரு துக்கத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு ஒரு துக்க செய்தி அல்ல, அது ஒரு துர்ச்செய்தி அல்ல, அது ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததினாலே அப்படி என்ன நல்ல செய்தி மனுக்குலத்துக்கு என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இந்த வேத பகுதியிலே அதை பற்றி எழுதியிருக்கிறது. முதலாவது அவர் பிறப்பு நற்செய்தி என்று சொல்கிறதுக்கு காரணம், அந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 10வது வசனத்திலே பயப்படாதிருங்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த பயத்தை நீக்குவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார் என்று கேட்டால் பிறந்தார். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் பயந்து ஜீவிக்கிறார்கள். பேயை கண்டால் பயம், பிசாசை கண்டால் பயம்,
இருட்டை கண்டால் பயம், எதிர்காலத்தை பற்றியதான பயம், மரணத்தை பற்றியதான பயம், இது மாதிரியான அநேக பயம் மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு இருக்கிறது. எனவே ஆண்டவர் பிறக்கிற வேளையிலே அவர் பயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு பிள்ளை பிறந்த உடனே ஜாதகம் கணிக்கிறார்கள். எதற்காக? இந்த பிள்ளை பிறந்தது நல்ல நேரமா கெட்ட நேரமா, இதனாலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது தீங்கு வருமா என்று சொல்லி பயந்து போய் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ஜாதகம் கணிக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை பயமுறுத்துவதற்காக, பயப்படுத்துவதற்காக அவர் பிறக்கவில்லை. அவர் மனிதனுடைய பயத்தை நீக்குவதற்காக பிறந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பயத்திற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால் மனிதனுடைய பாவம். பைபிளில் அது எழுதியிருக்கிறது. ஆதியாமம் என்கிற புஸ்தகத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேரை உருவாக்கி சிருஷ்டித்து அவர்களோடு கூட அவர் தினந்தோறும் உறவாடினார்கள். ஆனால் ஒரு நாள் இந்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஒரு மரத்துக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அதை ஆதியாம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே தினந்தோறும் தேவனோடு கூட உறவாடினவர்கள் அன்றைக்கு தைரியமாக தேவனுடைய சமூகத்திலே வர முடியவில்லை. அப்பொழுது தேவன் அவர்களை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற வேளையிலே அவர்கள் 2 பேரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் பயந்து ஒளிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மனிதன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, குற்ற மனசாட்சியினாலே தைரியமாக தேவனையும் மற்றவர்களையும் சந்திக்க முடியாதபடிக்கு அவருடைய பாவம், அவருடைய கீழ்ப்படியாமை அவர்களை பயப்படுத்துகிறபடினாலே அங்கே அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். எனவே மனித வாழ்க்கையிலே பயத்திற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால் அங்கே பாவம் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். இன்னுமாக உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் பிசாசுக்கு அது மாதிரியாக பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கிராமத்திலே பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயினுடைய தலையிலே வேப்பங்குலையை வைக்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி கண்ணிலே கருப்பு போட்டு அவருடைய கையிலே கருப்பு வளையலை போடுகிறார்கள். வீடு கட்டுகிற சமயத்திலே கண்திஷ்டி பொம்மை வைக்கிறார்கள். ஒரு ஊருக்கு பிரயாணமாகிற வேளையிலே 4 சக்கரத்துக்கு அடியிலே எலுமிச்சம்பழத்தை வைக்கிறார்கள். காரணம் என்ன? மனிதன் பயத்தினாலே இப்படிப்பட்டதான அநேக காரியங்களை செய்கிறதை இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த பயத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் வந்தார். இன்னும் சிலருக்கு மனுஷனை கேட்டால் அந்த மாதிரியாக பயம். இந்த மனுஷனுடைய நாக்கு கருநாக்கு, இவன் சொன்னா அப்படி பலிச்சு விடும், அதனால அவன் வாயில விழுகக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் மனிதனுக்கு பயப்படுகிறார்கள். இன்னுமாக சிலர் என்ன செய்கிறார்கள்? எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறார்கள். விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து கொண்டே போகிறது, சரியான வருமானம் இல்லை, வேலை கிடைக்கவில்லை, உலகத்திலே கொரோனா போன்ற புது புது வைரஸ் கிருமிகளினாலே வியாதிகள் தோன்றுகிறது. எனவே சமுதாயத்தில் எப்படி வாழுவோம் என்று இப்படிப்பட்டதான பயத்தோடு கூட வாழுகிறார்கள். இன்னும் சிலருக்கு அந்த மாதிரியாக மரணத்தை பற்றியதான பயம் இருக்கிறது. இது மாதிரியாக மனித வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பயத்தையும் நீக்குவதற்காக மனிதன் பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பயத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுடைய பயத்தை நீக்குவதற்காக நீங்கள் பைசா செலவு பண்ண வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற வேளையிலே, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவர் உங்களுடைய பயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். பைபிளிலே சொல்லி இருக்கிறது, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தது எதற்காக என்று கேட்டால் பயத்தை நீக்குவதற்காக. ஆண்டவரை விசுவாசித்த ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது உங்களுடைய பயத்தை நீக்குவதற்காக. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக வாழ வேண்டும் என்றால் அவரை உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே அல்லது பிசாசினாலே அல்லது மனிதர்களாலே வந்த எல்லா விதமான பயத்தையும் நீக்கி அவர் உங்களுக்கு வாழ்வளிப்பார். எனவே ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தைரியமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் பைபிளே சொல்லி இருக்கிறது. அந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதியிருக்கிறது,
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே அவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து உங்களுடைய பயத்தை நீக்கி, தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த பயத்தினுடைய ஆவியை நீக்கி ஒரு பலமுள்ள ஆவியை கொடுத்து உங்களை நடத்துவதற்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். இரண்டாவதாக அவர் பிறந்தது நல்ல செய்தி என்று சொல்வதற்கு காரணம் அந்த வேத வசனத்திலே நாம் வாசித்தோம். அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. இரண்டாவதாக இது நல்ல செய்தி என்று சொல்வதற்கு காரணம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மாத்திரமல்ல, மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வாழ்க்கையிலே துக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் சஞ்சலத்தோடு கூட வாழுகிறீர்களா? வாழ்க்கையில் உள்ள சஞ்சலத்தினாலே வாழ்வதை காட்டிலும் சாவது நல்லது என்று நினைக்கிறீர்களா? உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சந்தோஷம் அருள்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இருந்தால் அந்த மாதிரியாக பயம் இருக்காது. ஆண்டவர் பயத்தை நீக்கி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் தங்களுடைய கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சினிமா பார்க்கிறார்கள், அநேக விதமான போதைப் பொருளுக்கு அடிமைகளாக மாறுகிறார்கள், சில சிற்றின்ப காட்சிகளை எல்லாம் பார்க்கிறார்கள். பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் அது நித்தியமானது கிடையாது. பைபிளில் எழுதியிருக்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பம் அனுபவிப்பதே பாக்கியம் என்று எழுதியிருக்கிறது. பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் அது எப்படிப்பட்டது? அநித்தியமானது. போதை நீங்கின அந்த 3 மணி நேரம் கழித்து மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் துக்கம், வேதனை, சிற்றின்பங்கள், களியாட்டு, இவைகள் சில மணி நேரம்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நித்தியமான சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை, அதிகமான சந்தோஷத்தை அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உலகத்திலே அந்த மாதிரியாக காரு, பங்களா, அந்த மாதிரியாக பணம், சொத்து, இவைகள் எதுவும் மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்காது. இன்றைக்கு சென்னையில் இருக்கிற அநேக வீடுகளே மழை பெய்கிற வேளையிலே கோடிக்கணக்கான கோடி மதிப்புள்ளதான காரு தண்ணியில் மிதக்குது. பல கோடியில் கட்டினதான அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறது? முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்து விடுகிறது. ஆகையினால இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினா நன்றாக வாழுகிறோம் என்கிற அங்கே சந்தோஷம் இல்லை. ஒரு நல்ல உல்லாசமான கார் வாங்கினோம், அங்கே சந்தோஷம் இல்லை, தண்ணீர் மிதக்குது. அதே போல அவருடைய பணங்கள், சொத்துக்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்று கேட்டால் அந்த மாதிரியாக அழியக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே எந்த பொருளும் எந்த மனிதனும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான மெய்யான உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. எனவே மனிதனுக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். சந்தோஷ் ஸ்டோர் என்று சொல்லி கடை வைத்திருக்கிறார்கள். அந்த சந்தோஷ் ஸ்டோரிலே போய், ஐயா எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப துக்கமாக இருக்கிறது, சஞ்சலமாக இருக்கிறது, ஆகையினாலே ஒரு 1/2 கிலோ சந்தோஷம் கொடுங்கள் என்று சொல்லி காசு கொடுத்து சந்தோஷத்தை வாங்க முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் சொன்னதை பைபிளிலே படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாக எழுதியிருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம், தேவனுடைய சந்தோஷம். சந்தோஷம் இல்லாத மனிதர்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது. தேவன் ஒருவர் தான் அந்த மாதிரியாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் என்று வாசிக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் என்று வாசிக்கிறேன். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே நீங்கள் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிளில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் கந்தாகை என்கிறதான ஒரு நாட்டிலே இருக்கக்கூடியதான அந்த ஒரு மந்திரி அவர் என்ன செய்தான் என்று கேட்டால், எருசலேம் என்கிறதான புண்ணிய சேத்திரத்துக்கு போயிடான்.
அந்த புண்ணிய சேத்திரத்தில் அவனுக்கு பாவ விடுதலை கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல. ஆகையினால் அவன் திரும்பி ஒரு ரதத்தில் வந்து கொண்டு இருக்கிற வேளையிலே தேவன் அந்த மனிதனை சந்திக்கும்படியாக பிலிப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்புகிறார். அந்த மனுஷன் போய் அவனுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற வேளையிலே அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன், அவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், அவர்தான் எனக்கு மெய் சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிந்து அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தான். அது பைபிளில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 8:39 அந்த மனுஷன் சந்தோஷத்தோடே தன்னுடைய வழியிலே போனான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற வேளையிலே வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும். மந்திரியாகத்தான் இருந்தான், அவனுக்கு சகலவிதமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. புண்ணிய சேத்திரத்துக்கு போனான், கையிலே பைபிளும் கூட வைத்திருந்தான். ஆனால் அவைகள் சந்தோஷம் கொடுக்கவில்லை. எனவே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். இன்னுமாக நீங்கள் பைபிளை படிப்பீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே ஒரு சிறைச்சாலை அதிகாரி அந்த மாதிரியாக தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு பட்டயத்தை எடுத்து அவன் தற்கொலைக்கு முயன்றான். அப்பொழுது தேவனுடைய மனிதர்கள் சொன்னார்கள், நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்ய வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த மனிதன் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்தார்கள். பைபிளில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:34 அவனும் அவனுடைய வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாகி மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னுமாக நீங்கள் பைபிளிலே வாசிக்கிற வேளையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், குடும்பத்திலே சந்தோஷம், ஒரு பட்டணத்திலே சந்தோஷம். இதற்கு காரணம் யார்? சொத்துக்கள் அல்ல, பணங்கள் அல்ல, மனிதனுடைய சன்மார்க்கமான வாழ்க்கை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறதா? படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கிறதா? உங்களுடைய ஊரிலே சந்தோஷம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். பைபிளில் எழுதியிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினாலே உண்டாகும் சந்தோஷம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அங்கே கொண்டாடுவதற்காக அல்ல. பிரியாணியும் பலகாரங்களும் புது துணியும் உடுத்துகிறதுனாலே சந்தோஷம் வராது. தேவ ஆவியானவர் அருளக்கூடிய சந்தோஷம், அது தேவ ஆவியினாலே உண்டாகக்கூடிய சந்தோஷம், அது தேவன் கொடுக்கக்கூடியதான சந்தோஷம். எனவே கர்த்தருக்குள் தான் சந்தோஷம் இருக்கிறது. அதனால பைபிள் எழுதியிருக்கிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தினுடைய சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை தேவரீர் என்ற இருதயத்திலே சந்தீர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்று கேட்டால் சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக. உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற வேளையிலே இந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். பைபிளிலே சொல்லி இருக்கிறது, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த சந்தோஷத்தை யாரும் வார்த்தையினால வாயினால் என்ன செய்ய முடியாது? வர்ணிக்க முடியாது. அது சொல்லி முடியாத சந்தோஷம், அது மகிமையினால் நிறைந்த சந்தோஷம். அதை கொடுக்கக்கூடியவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒன்றும் ஏமாத்துற வேலை கிடையாது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற வேளையிலே, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான வியாதிகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வாழுகிறார்கள், வாழ முடியும். எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று கேட்டால் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக. அவர் பிறப்பினுடைய செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து நாம் அதிலே வாசிக்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த செய்தி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்து பிறந்தது அந்த மாதிரியாக கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கோ
அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கோ அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜனத்துக்கும், உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதர்களையும் தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், படிக்காதவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், உயர்ந்தவராக தாழ்ந்தவராக இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லது பாவிகளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செய்தி உண்டு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதான் அங்கே எழுதியிருக்கிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி, எல்லா ஜனத்துக்கும். ஆகையினால்தான் இன்றைக்கு அகில உலகத்திலும் ரேடியோவிலே, டிவியிலே, இது மாதிரியாக சபைகளிலே ஒளிபெருக்கின் மூலமாக நாங்கள் அறிவிக்கிறதே நோக்கம். இது தேவ செய்தி. இந்த தேவ செய்தியை கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பயம் நீங்கி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவ கட்டளையின்படி இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனத்துக்கும் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். அவரிடத்திலே வருகிறவர்களே அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து 33 வருஷ காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவரிடத்திலே அநேக பாவிகள் வந்தார்கள், அவரை விரோதித்தவர்கள் கூட வந்தார்கள். அவர் எல்லாரையும் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. பைபிளில் இன்னுமாக எழுதியிருக்கிறது. யோபனுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு வார்த்தை இவ்விதமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யோபனுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். அருமையானவர்களே, உங்களுடைய பாவ வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய ஒழுங்கீனமான ஜீவியத்தை பார்த்து மனிதர்கள் புறக்கணிக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் புறக்கணியார். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும், தேவனை விரோதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே மனிதர்கள் புறக்கணிப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரையும் புறக்கணியார். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் அன்புள்ள ஒரு தேவன். எனவே இந்த செய்தி யாருக்காக? எல்லா ஜனத்துக்காகத்தான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த ஒளிபெருக்கை வைத்து, ஏன் இந்த சுற்று வட்டாரத்தில் அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னால், இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரிய செய்தி அல்ல, எல்லா ஜனத்துக்கு உரிய செய்தி. எனவே எல்லா ஜனத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் நேசித்தார். எல்லா ஜனத்தின் மீதும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த அந்த வாக்கியத்திலே நாம் வாசித்தோம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் 11வது வசனத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சர்வாதிகாரியாக பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பாவம் செய்த மனிதர்களை தண்டிப்பதற்காக பிறக்கவில்லை. பாவம் செய்த மனிதர்களை அழிப்பதற்காக அவர் பிறக்கவில்லை. பாவத்திலே ஜீவிக்கிற மனிதர்களை அவர் ரட்சிப்பதற்காக பிறந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. அந்த இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர். இரட்சகர் என்று சொன்னால் விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்த மனிதனை பாவத்திலே சாகடிப்பதற்காக அவர் பிறக்கவில்லை. அந்த பாவத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்காக, அந்த பாவத்திலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக, அந்த பாவத்திலிருந்து மனிதனை தப்புவிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே இரட்சகராக அவர் பிறந்தார். கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்துக்காக, சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக மனிதன் அடைய வேண்டிய அந்த பாவத்தினுடைய தண்டனையை, அந்த பாவத்தினுடைய சாபத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே பலியானார். தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து அவர் இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டால் அவர் ஜீவிக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த மாதிரியாக இரட்சகர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் இரட்சகராக பிறந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள்,
சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் த ஹெல்த் என்று சிகரெட் அட்டப்பட்டியில் எழுதியிருக்கிறது. புகைப்பிடித்தது அந்த மாதிரியாக உடல்நலத்துக்கு தீங்கானது என்று அது அந்த மாதிரியாக விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரியாக பீடிக்கும் சிகரெட்டுக்கும் டாக்டரே அடிமையாக இருக்கிறார். எனவே மனிதனுடைய படிப்பு பாவத்திலிருந்து விடுவிக்காது. இன்றைக்கு எவ்வளவு பக்திமான்கள் அந்த மாதிரியாக சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். எனவே மனிதனுடைய பக்தி அவர்களை பாவ வாழ்க்கையில் இருந்து செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார், உங்களை பாவத்திலிருந்து தப்புவிக்கக்கூடியவராக இருக்கிறார். பல முறை ஜெயிலுக்கு சென்றதாக படிக்கிறோம். சிலரெல்லாம் 100 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு பைபிள் பேப்பரில் எழுதியிருக்கு. அப்போ அரசாங்கம் கொடுக்கிறதான இந்த தண்டனையோ அல்லது இந்த சிறைவாசமோ ஒரு கெட்டவனை நல்லவனா மாற்ற முடியாது. ஒரு பாவத்தில் ஜீவிக்கிறதான மனிதனை என்ன செய்ய முடியாது, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க முடியாது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே படித்திருக்கிறீர்கள், பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஆனால் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை உண்டா? பாவ வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு வாழ்க்கையிலே தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக இரட்சகராக கிறிஸ்து இயேசு உலகத்திலே பிறந்தார். உலகத்தில் நன்மை வேண்டும் என்று சொன்னால் எங்கேயும் போங்க, எதையும் செய்யுங்க. ஆனால் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேண்டும், பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்திலே படிக்கிறோம். அருமையானவர்களே, பாவத்தினாலே வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பாவத்தினாலே நிம்மதியை இழந்திருக்கிறீர்களா? யார் என்ன இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்ய முடியும் என்று எங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகராக அவர் இருக்கிறார். அவர் இரட்சகராக அவர் பிறந்தார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்து நாம் அங்கே வாசிக்கிற காரியம், அவர் இரட்சகராக பிறந்ததோடு மாத்திரமல்ல, அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் 14வது வசனத்திலே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு அங்கே மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்தார். மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, பயத்தை நீக்குவதற்காக, எல்லா ஜனத்துக்காக அவர் பிறந்ததோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் பிறந்தார். பூமியிலே சமாதானம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி நல்ல செய்தி என்று சொல்வதற்கு காரணம், அது மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் எழுதியிருக்கிறது, அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தினுடைய தேவன் என்றெல்லாம் அங்கே பைபிளில் எழுதியிருக்கிறது. பைபிள் எழுதியிருக்கிறது கொலோசியர்கள் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதியிருக்கிறது. சமாதானம் இல்லாத மனிதர்கள் இன்றைக்கு சமாதான மகாநாடு நடத்துகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்யக்கூடியவர் என்று கேட்டால் அங்கே சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். பைபிள் எழுதியிருக்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதர்களுக்குள்ளே சண்டையை உண்டு பண்ணுவதற்காக அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் சமாதான காரணராக சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே இன்றைக்கு சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர்தான் சமாதானத்துடைய தேவன், அவர் சமாதானத்துடைய பிரபு. அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற வேளையிலே இந்த மெய்யான சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். இன்றைக்கு அநேகருடைய தற்கொலைக்கு காரணம் என்னவென்று கேட்டால், நல்ல படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, உத்தியோகம் இருக்கிறது, ஆனால் அநேகர் தற்கொலை செய்கிறார்கள். காரணம் என்ன? பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, அவருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, ஆகையினாலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார். அடுத்து இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், எல்லா மனுஷர் மேலும் அவர் என்ன செய்கிறார், பிரியமாக இருக்கிறார்.
மனுஷர் மேல் பிரியமும் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதர்கள் மேலே பிரியம் வைக்கிறார். யாரையும் அவர் அந்த மாதிரியாக வெறுக்கிறதில்லை, கசந்து கொள்கிறதில்லை. தவறு செய்தவர்களே அந்த மாதிரியாக அவர் தண்டிக்கிறதில்லை. அவர் மனிதன் மேல் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பிரியம் வைக்கிறார். ஆனால் இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டால் மனிதர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் பயங்கர குடிகாரனாக இருந்தால் மனைவி வெறுப்பா. இந்த குடிகாரனோடு கூட எத்தனை காலம் நான் வாழுகிறது. இந்த பிள்ளைகளை என்ன செய்வார்கள், வெறுப்பார்கள். நம்முடைய அப்பா ரொம்ப மோசமானவராக, அது மாதிரியாக தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் பிரியம் வைக்க மாட்டார்கள். இவன் இருக்கிறத காட்டிலும் இவன் செத்தா நல்லதுதான் நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று கேட்டால் மனிதர் மேலே அவர் பிரியம் வைக்கிறார். பைபிளில் எசேக்கியேலுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலே இவ்விதமாக ஒரு வார்த்தையை தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. அருமையானவர்களே, உங்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை பார்த்து, பாவ வாழ்க்கையை பார்த்து இவன் சாகிறது நல்லது என்று சமுதாயம் எண்ணலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் பிரியம் வைக்கிறார். நீங்கள் சாக வேண்டாம், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் தேவ அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் மனுஷர் மேலே பிரியம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இதாங்க நல்ல செய்தி. இதெல்லாம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வேளையிலே அந்த வேத வசனத்திலே படிக்கிறோம். 16வது வசனத்திலே லூக்கா 2:16 அவர்கள் என்ன செய்தார்கள், தீவிரமாய் வந்து இந்த செய்திகள் எல்லாம் கேட்டு விசுவாசித்து தீவிரமாக வந்து அந்த பிறந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் கண்டார்கள். நீங்கள் இப்போ இந்த செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலந்தாழ்த்தாமல் தீவிரமாக வந்து இதை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மாதிரியாக காணலாம், பார்க்கலாம். ஒன்றும் ஏமாத்திர இல்லை. அடுத்து அவங்க தீவிரமாக வருகிற வேளையில், அவர்கள் பார்க்க வருகிற வேளையில் கையில் ஒரு கட்டு மெழுதிரி வாங்கிட்டு வரல, ஒரு பூமாலை வாங்கிட்டு வரல. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசமானது. 10 பைசா கூட செலவு பண்ணாதபடிக்கு நீங்கள் இலவசமாக எளிய நிலைமையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவர்தான் மெய்யான தேவன், நீர் ஒருவர்தான் சமாதான காரணர் என்று உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதை அனுபவிக்கலாம். எனவே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசமானது. அடுத்த அந்த வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள், 20வது வசனத்திலே அந்த தாங்கள் கேட்ட அந்த காரியத்தை எல்லாம் வந்து கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி என்ன செய்தார்கள், துதித்துக் கொண்டே போனார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் ஐயோ இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னு அவர்கள் ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை விரோதிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். ஒன்றும் ஏமாத்திர வேலை இல்லைங்க. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த பைபிள் சொல்லுகிறதின்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் நீங்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானம் கிடைக்கும். சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம் கிடைக்கும். அவர் உங்களை தண்டிக்கிறவர் அல்ல, அவர் உங்களை ரட்சிக்கிறதான ரட்சகர். கர்த்தர் நல்லவர் என்பதை செய்யுங்கள், ருசித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். இல்லைன்னா இங்கே வந்து சாட்சி சொல்லுங்க. உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனாலே என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது, நாங்கள் தெருவிலே நிற்கிறோம், அது மாதிரியா பாவத்தினாலே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது, அது சொல்லவும் கூடாது. எனவே இது தெய்வ வாக்கு, சத்திய வார்த்தை. எனவே தேவனுடைய கட்டளையின்படி இந்த நாளிலே உங்களுக்கு இந்த தெய்வ செய்தியை அறிவித்திருக்கிறோம். நீங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையில் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். எனவே நீங்கள் கேட்ட இந்த தெய்வ செய்தியை கேட்டதோடு மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவமாக்குங்கள். இதை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்திலே வாரந்தோறும் சபை கூடி ஆராதிக்கிறோம். இந்த மகத்துவமான தேவ செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதற்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களும் ஆயத்தமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே நீங்கள் அதை கேட்டு அறிந்து இந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வரும்படியாக உங்களை அன்புடனே கூட அழைக்கிறோம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் அழைக்கிறார். எனவே இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மகிமையாக வாழுவோம்.